இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் தான் ஃபோன் பண்ணி அம்மாவை அங்கிருந்து கிளம்ப சொன்னேன். நீ ஃபோன் பண்ணியா? ஆமா பாட்டி, நான் தான் பண்ணேன். என்னடா பேசுன? பாட்டி தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க பிள்ளைக்கு அதான் எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு போய் சொன்னேன். அதான் அம்மா இங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அடியாத்தி, நீதான் ஃபோன் பண்ணி உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னியா? சாரி பாட்டி, எனக்கு வேற வழி தெரியல. அம்மா இங்க இருந்து கிளம்பலனா கண்டிப்பா கார்த்தி மாட்டிப்பாருன்னு தெரியும். அதான் வேற வழி இல்லாம சொல்லிட்டேன். சரி, நீ பொய் சொல்லிதான் உங்க அம்மாவை இங்க இருந்து கிளப்பி அனுப்புனேன்னு கார்த்திக் கண்டுபிடிச்சிருப்பானே, அவங்கிட்ட எதையுமே மறைக்க முடியாதே. ஆமா, உங்க பேரு என்ன சும்மாவா? அவர்கிட்ட இருந்து யாராவது தப்ப முடியுமா என்ன? நான் தான் செஞ்சேன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன் அப்படி செஞ்சேன்னு கேட்டாரு. அப்புறம் வேற வழி இல்லாம எனக்கு எல்லா உண்மையும் தெரியும், நீங்க தான் பாட்டியோட பேருங்கிற விஷயம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டேன். ஹாத்தி, உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சுன்னு என் பேரனுக்கு தெரிஞ்சு போச்சுல்ல. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. பாட்டி, இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்ல. கும்பாபிஷேகம் நல்லபடியா முடிகிற வரைக்கும் அம்மாக்கு இந்த உண்மை தெரியவே கூடாது. அதான் முக்கியம். ஆமா கண்ணு, ஆமா. நம்ம ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரணும்னு அது ஏன் ஆசை மட்டும் இல்ல, என்னோட மக அபிராமியோட ஆசையும் அதுதான். நம்ம ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரணும், எந்த பிரச்சனையும் இல்லாம சாமுண்டீஸ்வரன் நம்ம ரெண்டு குடும்பத்தையும் ஏத்துக்கணும். அதைத்தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். கவலைப்படாதீங்க பாட்டி, கார்த்தி அதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு நானும் உறுதுணையா இருப்பேன். கூடிய சீக்கிரம் நம்ம ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரும், எல்லாரும் ஒரே குடும்பமா சந்தோஷமா இருப்போம். ஆமா கண்ணு, அப்படிதான் நடக்கும் நடக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன, கொஞ்சம் சீக்கிரமே அதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும். அதைத்தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். கடவுள் தான் கருணை காட்டணும். கண்டிப்பா நடக்கும் பாட்டி, கவலைப்படாதீங்க. உங்களை பார்க்க தான் நான் வந்தேன். சரி பாட்டி, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பாத்து கண்ணு, பொழுது போயிடுச்சு, ஜாக்கிரதையா பாத்துப்போ, புரியுதா? சரி சரி சரி. பாய். முருகா, எல்லா உண்மையும் கார்த்திக்கும் தெரிஞ்சு போச்சு, ரேவதிக்கு தெரிஞ்சு போச்சு. எங்க ரெண்டு குடும்பமும் சந்தோஷமா இருக்கணும். முருகா, அப்பனே